பார்க்க போகிறது கலர் கான்ஃபிகரேஷன். நம்ம கலர் கோட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேண்டு, செகண்ட் பேண்டு, மல்டிப்ளையர் அப்படின்னு இருக்கும். அந்த ரெசிஸ்டரில் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, இது வந்துட்டு அதோடைய டேப்லெட். அதாவது ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளாக்குன்னா 0. ஓகேவா? அதே மாதிரி ரெட் அப்படின்னா 2, வேல்யூ வந்து 2. அதே மாதிரி எல்லோக்குன்னா 4. ஓகேவா? தென் வயலட்டுக்கு 7. இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இது வந்துட்டு மல்டிபிள் கலர்ஸ் சேர்ந்தது ஒரு ரெசிஸ்டர். அதாவது ஒவ்வொரு கலருமே இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் டிஜிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டில் உள்ள கலர். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஜிட்டுன்னு சொல்லுவாங்க, செகண்ட் கலர். 3 கலர் சேர்ந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? தேர்ட் வந்து மல்டிபிள் கோடு அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளையர் கோடு. தனியாக ஒன்று இருக்கும் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட்டுன்ட்டு தனியாக இருக்கிறது டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கலர் கோடு என்ன இருக்குது? ஃபஸ்ட்லேருந்து நமக்கு எல்லோ இருக்குது. ஸோ எல்லோவோட வேல்யூ 4. செகண்ட் என்ன இருக்குன்னா, செகண்ட் கலர் வந்து வயலட் இருக்குது, அதோட வேல்யூ 7. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 47. அதாவது ஆடிங்கில் ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன 47 அப்படின்னு இருக்கும். ஸோ தேர்டாக இருக்கிறது மல்டிப்ளையர் கோட் வேல்யூ. ஸோ மல்டிப்ளையர் கோட் வேல்யூங்கிறது மல்டிப்ளையர். ஸோ ரெட்டு அதோட கலர், ரெட்டோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ தேர்டு வந்துட்டு 2 ஜீரோவை ஆட் பண்ணணும். ஸோ 47 2 ஜீரோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 4700 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஓம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதோடைய டாலரன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கோல்டு கலர் இருக்குது. கோல்டோட பர்சன்டேஜ் வந்து 5%. சில்வர் இருந்துச்சுன்னா 10%. ஸோ இருக்கிற வேல்யூ வந்து 4700 ஓம். அதுக்கு 5% கண்டுபிடிச்சோம்னா 235 ஓம். ஓகேவா? ஒன்று அது வந்து இன்க்ரீஸாக இருக்கும், இல்லைன்னா டிக்ரீஸாக இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர் வந்துட்டு 4700 + 235 அல்லது 4700லேருந்து 235 கம்மியாக இருக்கும். ஓகேவா? இது அதனுடைய ரெசிஸ்டர் வேல்யூ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ, மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ. புரியுதா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா? எப்படி கலர் கோடு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ரெசிஸ்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெசிஸ்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ரெசிஸ்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் இருந்துட்டு வர்ற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரியது. இது வந்து ஒரு பாசிவ் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டாக கூட இருக்கும். ஓகேவா? இதுதான் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. வந்து நீங்கள் லேபில் அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரெசிஸ்டரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸாக இருக்கும். லீனியர் டைப்ஸும் நான் லீனியர் டைப்ஸும் இருக்கும். ஸோ லீனியர் ரெசிஸ்டர் ஒன்று, நான் லீனியர் ரெசிஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ லீனியர் ரெசிஸ்டரில் 2 இருக்குது. ஃபிக்ஸட் ஒன்று, வேரியபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் ரெசிஸ்டர் அண்ட் வேரியபிள் ரெசிஸ்டர். ஓகேவா? தென் ஃபிக்ஸட் ரெசிஸ்டர்லேயே 4 டைப் இருக்குது. வேரியபிள் ரெசிஸ்டரில் 3 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா? ஃபிக்ஸட் ரெசிஸ்டர்லேயே 4 டைப்பாக இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா, கார்பன் கம்போசிஷன், ஒயர் வவுண்ட், அடுத்து திக் ஃபிலிம்னு இருக்குது, தின் ஃபிலிம்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து எல்லாம் சேர்ந்தது வந்துட்டு ஃபிக்ஸட் ரெசிஸ்டர். இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேரியபிள் ரெசிஸ்டரில் பொட்டான்ஷியோமீட்டர், அடுத்து ரியோஸ்டாட்டு, அடுத்து ட்ரிம்மர். ஓகே, இது எல்லாமே வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாம் சேர்ந்தது தான் வேரியபிள் ரெசிஸ்டர். இல்லை திக் ஃபிலிம்னு இருக்கும், தின் ஃபிலிம்னு இருக்கும். திக் ஃபிலிம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ திக் ஃபிலிமில் 3 டைப்ஸாக இருக்கும், தின் ஃபிலிமில் 2 டைப்ஸாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, திக் ஃபிலிமில் ஃபியூசிபிள், அடுத்து செர்மெட் ஃபிலிம், அடுத்து மெட்டல் ஆக்சைடு, இது எல்லாம் சேர்ந்து திக் ஃபிலிம். ஓகேவா? அதே மாதிரி தின் ஃபிலிமில் 2 இருக்குது. அது வந்து கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர்னு இருக்கும், மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர்னு இருக்கும். ஓகேவா? தின் ஃபிலிமில் வந்துட்டு 2 டைப்பாக இருக்கும், கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் அண்ட் மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் சேர்ந்தது தான் லீனியர் ரெசிஸ்டர். இதில் ஃபிக்ஸட் ரெசிஸ்டர்னு என்னென்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே சேர்ந்தது லீனியர் ரெசிஸ்டரில். நெக்ஸ்ட் நான் லீனியர் ரெசிஸ்டரில் 4 டைப்பாக இருக்கும். ஸோ நான் லீனியர் ரெசிஸ்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னா, தெர்மிஸ்டர், ஃபோட்டோ எல்டிஆர், அடுத்து வேரிஸ்டர், சர்ஃபேஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது நான் லீனியர் ரெசிஸ்டர். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் தான், என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.
இப்போ அடுத்து இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், கலர் கோட்ஸ் பற்றி நான் ஒரு டயக்ராமெட்டிக்கலாக போட்டிருந்தேன். ஸோ இது வந்துட்டு உங்களுடைய மேனுவல் சாரி நோட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நோட்ஸு. ஸோ இதில் வந்துட்டு கலர் கோடு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேபிளர் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இதான் அந்த டேபிளர் காலம். நெக்ஸ்ட் அதோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 சம்மு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? நான் சொன்னேன்ல, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த டயக்ராம் இல்லை, ப்ளூ கலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, ப்ளூ கலருக்கு வேல்யூ வந்துட்டு 6. ஓகேவா? அந்த டேபிளர் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கலர் க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்துட்டு 5. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு தேர்டாக என்ன கலர் இருக்குதோ அது வந்து மல்டிப்ளேயர் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிப்ளேயர் கோடு மீன்ஸ் ரெட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலர் வந்து இப்போ நம்மளுக்கு மல்டிப்ளேயர் கோடு. ஸோ 2 வேல்யூ அப்படின்னா 20 வந்துட்டு அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 20 மீன்ஸ் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. 6 5 ஃபஸ்ட்டு கோடு 6, செகண்ட் டிஜிட் வந்துட்டு 5. ஸோ ரெண்டையுமே சேர்த்து எழுதிக்கோங்க. 65. 2 மல்டிப்ளையர் வந்துட்டு 2ங்கிறதுனால 2 0 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 6500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து என்ன கலர் இருக்குது அப்படின்னா 3 கலர், ஃபஸ்ட்டு 3 கலரும் சேர்ந்துருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக என்ன கலர் இருக்குதோ அது வந்து தனியாக இருக்கும். அது வந்து டாலரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாலரன்ஸ் வேல்யூ தான் இந்த கீழே இருக்கிற கோல்டு இல்லைன்னா சில்வர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ இதோடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது அந்த டாலரன்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கோல்டுன்னு இருக்குது அப்படின்னா அதோடைய பர்சன்டேஜ் 5%. ஓகேவா? ஒன்று இன்க்ரீஸாக இருக்கும் இல்லைன்னா டிக்ரீஸாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூவில் இருந்துட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. 65,000க்கு 6500க்கு 5%னால் எவ்வளோ வரும்? ஸோ அதை வந்துட்டு அதோடைய யூனிட் மூலமாக நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2ம் கொடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ நான் ஆல்ரெடி டைப்ஸு ஃபுல்லாக நான் சொல்லியிருந்தேன். ஃபிக்ஸட் ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிஸ்டர்லேயே 2 டைப்பாக இருக்கும், லீனியர், நான் லீனியர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீனியருங்கிறதுல தான் ஃபிக்ஸட் ரெசிஸ்டரும் வேரியபிள் ரெசிஸ்டரும் இருக்கும். ஸோ அது வந்து நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிருப்பேன், கொஞ்சம் அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் ரெசிஸ்டருடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஓம் மூலமாக தான் நம்ம வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த யூனிட். ஓகேவா? யூனிட் வந்துட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபிக்ஸட் ரெசிஸ்டர் வந்துட்டு அதோடைய ஷேப் வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்று அந்த கரண்ட் வேல்யூ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உனக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதோடைய சைஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்துட்டு வேரி ஆகும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோடைய டெம்பரேச்சரோ வோல்டேஜோ என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது, டஸ் நாட் சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எப்படி நம்ம ரெசிஸ்டரை வந்துட்டு ஃபிக்ஸட் ரெசிஸ்டரை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அம்மீட்டர் மூலமாக தான் நம்ம இதை மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி இதோடைய காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வேரியபிள் ரெசிஸ்டரில் ஹூஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேன் பி adjust as per requirement is called a variable resistor. அதாவது நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவை, நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணும்போதும் அதை வந்து கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேரியபிள் ரெசிஸ்டர் த கரண்ட் த்ரூ த சர்க்யூட் டிக்ரீசஸ் அண்ட் வைஸ் வெர்சா. ஒன்று வேரியபிள் ரெசிஸ்டராக இருக்குது அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும் அந்த கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஒன்று பவர் சப்ளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட இருக்கும், இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இதோடைய பாத்து கரண்ட் ஹேஸ் டு ஃப்ளோ, அதோடைய அட்ஜஸ்டிங் பாத் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளோவில் தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுதான் அதோடைய ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்டிஆர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகேவா? எல்டிஆர் மீன்ஸ் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்ஸில் இது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸு whose resistance varies inversely with the light intensity falls upon it. இது வந்துட்டு எல்டிஆர் வந்துட்டு ஒரு சின்ன
இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து அது என்ன சொல்கிறாங்க, ஒரு எல்இடி மாதிரி தான். ஓகேவா? எல்டிஆர் எல்இடி வேறு, எல்டிஆருங்கிறது வேறு. எல்டிஆர் வந்துட்டு நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய அம்மீட்டர் இருக்கும் சரியா? அம்மீட்டர் வந்துட்டு நான் இப்படி காட்டியிருப்பேன். ஸோ அம்மீட்டரில் வந்துட்டு இருக்கும். அந்த அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இன்கேஸ் உன்னுடைய லைட் வந்துட்டு லைட் ஃப்ளோ வந்துட்டு கரண்ட் ஜாஸ்தியாக பட்டுச்சு, அந்த எல்டிஆரில் ஜாஸ்தியாக பட்டுச்சு அப்படின்னா உன்னுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு கம்மியாகும். டார்க்கு அதாவது இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ என்னப்பாகும் அப்படின்னா கூடாகும், அதிகமாகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்டிஆர் அந்த அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லைட் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது அதில் வந்து ஒரு சென்சார் லைட் மாதிரி தான். புரியுதா? இதுதான் எல்டிஆர்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஃபோட்டோ ரெசிஸ்டர் அல்லது ஃபோட்டோ செல் அல்லது ஃபோட்டோ கண்டக்டிவ் செல்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் இருக்கும். சரி, அந்த சர்க்கிளில் இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு 3 லேயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 3 லேயராக தான் இருக்கும். அந்த சர்க்கிள் மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 3 லேயராக இருக்கும். அதை வேணால் நான் காட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எல்டிஆர் வந்துட்டு எங்கெங்கே யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்டிஆர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் டிடெக்டர்ஸ், அடுத்து செக்யூரிட்டி அலாரம், அடுத்து ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸில், அடுத்து கேமரா லைட் மீட்டர்ஸில், அடுத்து இன்ஃப்ராரெட் அஸ்ட்ரானமி. இப்போ இந்த இடத்துலலாம் எல்டிஆர் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? புரியுதா? இதுதான் எல்டிஆர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கெப்பாசிட்டர் வந்துட்டு கெப்பாசிட்டருடைய மெயின் யூஸஸ் என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டர் வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லேயுமே இருக்கும். லைக் டியூப்லைட்டு, ஃபேனு, எல்லாத்துலேயுமே கெப்பாசிட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் அப்படின்னா கெப்பாசிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டி மீன்ஸ் ஃபார் டு டூ ஒர்க்கு. ஓகேவா? ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி. ஓகேவா? நான் இப்போ ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஃபேன் சுற்றணும் அப்படின்னா அதுக்குரிய எனர்ஜி அந்த கெப்பாசிட்டருக்கு இருக்கணும். ஓகேவா? அதுதான் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கொடுக்கக்கூடிய வேலையை அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே என்னுடைய வேலையை வந்துட்டு கரெக்டாக அது செய்யணும், அதோடைய எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் கெப்பாசிட்டர். இன்னும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த கெப்பாசிட்டரோட வேலை என்ன அப்படின்னா அதோடைய கரண்ட் எனர்ஜி இருக்கும்ல, கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்ல, அப்போ அந்த கரண்ட்டை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஸ்டோர் பண்ணி இன்கேஸ் உனக்கு ஷட்டவுன் ஆச்சோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுது அப்படின்னா அந்த எனர்ஜியை அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 or 3 செகண்ட்ஸுக்கு அந்த லைட் இருக்கும். ஓகேவா? அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு கரண்ட் இருக்கும். அதுக்கடுத்து உனக்கு ஷட்டவுன் ஆகும். ஸோ டக்குன்னு ஷட்டவுன் ஆகாது. ஸோ 2 or 3 மினிட்ஸ் வந்துட்டு உனக்கு இருக்கும். அதுக்குண்டான கெப்பாசிட்டி தான் இந்த கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபார் ரிலீஸிங் இட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் டைம். புரியுதா? இதுதான் கெப்பாசிட்டருங்கிறது. இதோடைய டெஃபினிஷன், இதோடைய டயக்ராம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோடைய கெப்பாசிட்டர் கூடிய டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னா இது வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, அடுத்து ஒர்க்கிங் வோல்டேஜ், டைஎலக்ட்ரிக், அடுத்து ஒர்க்கிங் டெம்பரேச்சர், நெக்ஸ்ட்டு லீக்கேஜ் கரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய பேசிக் யூனிட் வந்துட்டு ஃபாரட். ஓகேவா? ஃபாரட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்எஃப் அதோடைய யூனிட் எப்படி எழுதணும் அப்படின்னா வேல்யூ நம்பர் ஏதோ ஒரு வேல்யூ போட்டு என்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்து ஒர்க்கிங் வோல்டேஜ் மீன்ஸ் டிஃபைன்ஸ் த மேக்ஸிமம் கண்டினியூஸ் வோல்டேஜ் either DC or AC that can be applied to the capacitor without failure during its working time.
அதாவது இது வந்து மேக்ஸிமமாக உன்னுடைய வோல்டேஜை வந்துட்டு அது டிசியாக இருக்கலாம், இல்லை ஏசியாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஓகேவா? அது எப்போ அப்ளை பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய ஒர்க்கிங் டைமில் ஏதோ ஒரு ஃபால்ட் எதுவும் ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் உனக்கு அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற எனர்ஜியை உனக்கு கொடுக்கறது தான் இந்த ஒர்க்கிங் வோல்டேஜ் வேலை செய்யுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைஎலக்ட்ரிக் மீன்ஸ் stores the same charge. without a dielectric stores the lower voltage. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சார்ஜுக்கு ஏற்றாப்புல உனக்கு எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஓகேவா? எந்த ஒரு லோவர் வோல்டேஜும் இல்லாமல், அதாவது விதவுட் டைஎலக்ட்ரிக் ஸ்டோர்ஸ் த லோவர் வோல்டேஜ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல் கெப்பாசிட்டர்ஸ் ஹாவ் ஏ லிமிட்டட் ஒர்க்கிங் டெம்பரேச்சர். எல்லா கெப்பாசிட்டர்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒர்க்கிங் டெம்பரேச்சர் லிமிட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு லீக்கேஜ் கரண்ட். இட் இண்டிகேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ த கெப்பாசிட்டர். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு கரெக்டான அந்த ஃப்ளோவில் வந்துட்டு கொடுக்கும், எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். அதாவது எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கெப்பாசிட்டர்லேயே எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா, செராமிக்கு, அடுத்து எலக்ட்ரோலைட் இருக்குது, அடுத்து பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்குது, டான்டுலம் இருக்குது, சில்வர் மைஸ் கெப்பாசிட்டர்னு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செராமிக் கெப்பாசிட்டர் இருந்துச்சு. இப்போ நியூவாக நமக்கு இருக்கிறது வந்துட்டு நெய்லி அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா, அதோடைய அது வந்து கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ்னா பாசிட்டிவில் தான் கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ்னா நெகட்டிவில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இது வந்துட்டு பொசிஷன் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பை சான்ஸ் நிறைய ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். செராமிக் கெப்பாசிட்டர் வந்துட்டு, எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, லைக் அந்த தகரம், லிக்யூடு திரவத்தால் செஞ்சுருப்பாங்க. அதுதான் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர். செராமிக் கெப்பாசிட்டருங்கிறது களிமண், அதாவது மண் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் செராமிக் கெப்பாசிட்டர். இது வந்து ஃபிக்ஸட் வேல்யூ கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் செராமிக் கெப்பாசிட்டர். இன்னொன்று சொன்னேன்ல நெய்லி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்துட்டு இப்போ யூஸ்வலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். ஓகேவா? அது வந்துட்டு இப்போதைக்கு அது யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர். ஓகேவா? இதில் வந்து பிளாஸ்டிக் ஃபிலிம் கெப்பாசிட்டர், அடுத்து டான்டுலம்னு இருக்குது, அடுத்து சில்வர் மைக்கா கெப்பாசிட்டர். இது எல்லாமே உங்களுக்கு கெப்பாசிட்டர் உள்ள டைப்ஸு. அதே மாதிரி அதோடைய கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் அப்படின்னா, இது வந்து மோட்டாரை ரன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பர்டிகுலர் டைம் நீ செலக்ட் பண்ண டைமுக்குள்ளே அதோடைய டைமிங் சர்க்யூட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏசிக்கும் டிசிக்கும் கெப்பாசிட்டர் ஏசி கரண்ட்டாக இருந்தாலும் சரி, டிசி கரண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதோடைய வேரியன்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல. நெக்ஸ்ட்டு ரேடியோவிலையும் டெலிகம்யூனிகேஷன், எந்த வித கம்யூனிகேஷன் இருந்தாலுமே, எலக்ட்ரோட் திங்ஸ் இருந்தாலுமே அதுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இட்ஸ் யூஸ்ட் இஸ் ஏ ஹை ஃப்ரீக்வன்சி மைக்ரோவேவ் சிஸ்டம். ஹை ஃப்ரீக்வன்சி மைக்ரோவேவ் சிஸ்டம் எதாக இருந்தாலும் அதுலேயும் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் கெப்பாசிட்டர் இன்றைக்கி பார்த்தது. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு இண்டக்டர் பார்க்கணும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்தது எதெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கலர் கோடு எப்படி வேல்யூ பண்ணணும், கலர் கோடு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். தென் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர் பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ரெசிஸ்டரோட டைப்ஸு, ஃபிக்ஸட் எப்படி வந்துச்சு, வேரியபிள் ரெசிஸ்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் நெக்ஸ்ட்டு எல்டிஆர் பற்றி சொல்லியிருந்தேன். எல்டிஆர்னால் லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ எல்டிஆர். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர். ஓகேவா? கெப்பாசிட்டர் பற்றி பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் உள்ள சீலிங் ஃபேன் இருக்கும்ல, அதில் கூட கெப்பாசிட்டர் இருக்கும். வீட்டில் பாருங்கள். ஓகேவா? கெப்பாசிட்டர் வந்துட்டு சீலிங் ஃபேன் மேலே வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஒயிட் கலரில் ஒரு ரவுண்டாக இருக்கும். ஓகேவா? அதுதான் கெப்பாசிட்டர். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு பார்த்த நம்மளுடைய டுடே கிளாஸ். ஓகேவா? கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட்டை கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.